friends, I am Ria, studying 3rd standard. Today we are going to see full meal fireless cooking. நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அவல், துருவன கேரட், குட்டி குட்டியாக அரிஞ்ச கேரட், துருவன பீட்ரூட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நறுக்கின பீன்ஸ், குக்கும்பர், தக்காளி, கிரீன் மிளகாவை வந்து பீஸாக கட் பண்ணியிருக்கோம், ஸ்வீட் மேங்கோ, பொமோகிரானேட், பச்சை பயிறு முளைக்கட்டினது, வெங்காயம், ஆனியன், கேப்சிகம், எல்லோ, ரெட், கிரீன், இஞ்சி, புதினா, உப்பு, பெப்பர், மிளகாத்தூள். மிக்ஸ் த ஸ்ப்ரவுட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கட்டின பயிறு 2 கரண்டி, குக்கும்பர் 1 கரண்டி, தக்காளி 1 கரண்டி, மாங்காய், ஸ்வீட் மாங்காய் 1 கரண்டி, புதினா கொஞ்சம், பொமோகிரானேட் வந்து 2 ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச், பெப்பர் 1 பிஞ்ச், மிளகாப்பொடி 1 பிஞ்ச், 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஸ்ப்ரவுட் மிக்ஸ் ரெடி. இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்? டேட்ஸ், சர்க்கரை, ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி ஊற்றி கட் பண்ணோம்னா இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ ஃபயர்லெஸ் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஒரு கரண்டி போட்டு 2 கரண்டியை போட்டுக்கலாம். எல்லாத்துமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாமா? இப்போ மாஞ்சி கடைசியாக போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கின கேரட்டும் பீன்ஸும் 2 ஸ்பூன் போடணும். ரெண்டு பிஞ்ச் உப்பு, பெப்பர், மிளகா பொடி, இப்போ ஃபயர்லெஸ் குக்கிங் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க. இப்போ கேரட் பொரியல் செய்யலாம். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் இதுவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ யம்மியான கேரட் பொரியல் ரெடி. இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புதினா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம்
கொஞ்சம் மிளகாத்தூள், இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். யம்மியான பீட்ரூட் பொரியலும் ரெடி. தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மண்ணு டஸ்ட் வேண்டாம். கொஞ்சம் பொம்மி, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான தயிர் சாதம் ரெடி. இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி. தக்காளி ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நறுக்கின பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு ஒரு பிஞ்ச், பெப்பர் ஒரு பிஞ்ச், மிளகா பொடி ஒரு பிஞ்ச், தக்காளி 2 ஸ்பூன், இப்போ புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. இப்போ சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. இப்போ பரிமாறலாம் வாங்க. கொஞ்சம் ஊறுகாய் ஸ்ப்ரவுட் வைக்கலாம். கேரட் பொரியல் வச்சிடலாம். பொரியல் டேட்ஸ் அண்ட் நட் ஸ்வீட்ஸ் வச்சிடலாம். இப்போ ரைஸ் கொஞ்சம் வச்சிடலாம். சாதத்துக்கு அவல் வித் பிரியாணி, கர்ட் ரைஸ், தேங்க்யூ. லைக் பண்ணிட்டு